வணக்கம் நண்பா. நாங்கள் இன்றைக்கி கேரளா பார்ட் 2ல் பார்க்க போகிறது ஈழத்து சிதம்பரம், தாளியடி மற்றது கோவலன் கடற்கரை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க மணியையும் அடித்து விடுங்க. ஓம் நம சிவாய. இப்போ ஈழத்து சிதம்பரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இதுதான் ஈழத்து சிதம்பரம் என அழைக்கப்படும் கேரநாட் சிவன் கோயிலில் முகப்பு தோட்டம். சுற்றி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. மொத்தமாக இங்கே 5 தேர்கள் இருக்குது. முன்னுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீர்கள் 2 தேர் முடிய பார்க்குறீர்கள். இது கேரநாட் சிவன் கோயிலுண்ட குளம். ஆலயத்துக்கு உள்ளுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க வேணாம்னு கிடக்கிறதால நாங்கள் உள்ளுக்கு போயில. ஆலயத்துக்கு முன்புறத்தில் ஒரு அழகிய கூட்டில் அழகிய மயில்கள் இருக்குது. மொத்தமாக 5 மயில் இருக்குது. ஆலயத்தின் உட்பகுதியில் வீடியோ எடுக்க இயலாது என்று சொன்னபடியால் நாங்கள் இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம். ஈழத்து சிதம்பரம் என அழைக்கப்பட்ட கேரனாருக்கு வெளியிலே, அதாவது வெளி ரோட்டுக்கு அருகாமையிலேயே ஒரு பெரிய குளம் என்று பேரில் அழைக்கப்படும் ஒரு குளம் ஒன்று இருக்குது. இருந்தாலும் அதில் இப்போ தண்ணியை காணையில் பார்ப்போம். அது ஒரு குளம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. கமநல சேவையால் கமநலத்துக்கு உபயோகிக்கப்படுது. தான் அந்த குளத்துக்கு இறங்குற வாசல். குளத்தில் தண்ணியை காணையில் என்ன மட்டும் பார்க்காதீங்க, இதுதான் வாசல். சுற்றி பனைமரங்கள் இருக்குது அந்த குளத்தை சுற்றி. இங்கே இப்போ அதால் தான் போகிறோம். இனி நாங்கள் கேரனாரில் தாளியடி பிரதேசத்துக்கு போகிறோம். இங்கே வந்து மீனவ சமுதாயம் இருக்கிற பிரதேசம். இங்கே வந்து மீன், கருவாடு போன்றவை மிக மலிவானதாகவும் தரமானதாகவும் வாங்கலாம். தாளியடியை தொடர்ந்து நாங்கள் இனி கோவலன் கடற்கரைக்கு போகிறோம். கோவலன் கடற்கரையை போய் பார்ப்போம் என்னென்ன கிடக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கோவலன் கடற்கரைன்ற கலங்கரை விளக்கு தெரியுது. வாங்க போய் பார்ப்போம் என்ன கிடக்குன்னு.
உள்ளுக்கு போய் பார்ப்போம் யாராவது இருக்கணுமோன்ட்டு. ஹலோ, யாராச்சும் இருக்கிறீங்களா? இது மிக பழமையான பாலடைஞ்ச கட்டடமாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாப்பம் ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு. சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். வணக்கம்.